வணக்கம். விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக நம்ம வாழ்க்கை என்னென்னா 7 ஆதாரம் 7 உலகம், அதுலேருந்து தான் வந்திருப்போம். எந்த உலகத்துலேருந்து வந்தோன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். கவனகர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மூலாதாரம் என்று சொல்வது நம்முடைய விந்து பை இருக்கக்கூடிய பகுதி, அதுதான் இந்திரலோகம். அங்கே உற்பத்தியாகிற விந்துக்கு இந்திரியம் அப்படின்னு பேர். இந்த உலகம் பிண்டத்தில் அது மூலாதாரத்தில் இருக்கும், அண்டத்தில் முதல் உலகமாக இருக்கும். நான் சொன்னல ஒரு கோல்டன் காஸ், தங்க பாலம் ஒளிப்பாலம் இருக்குன்னு. அந்த ஒளிப்பாலத்தில் போனீங்கன்னா முதல்ல இந்திரலோகத்தோட இதைத்தான் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். அது அப்படியே ஒரு சர்க்கிளாக அந்த இந்திரலோகம் இருக்கும். அதை தாண்டித்தான் நீங்கள் அடுத்த லோகத்துக்கு போகணும். கீழே 7 14 லோகம்ன்றுவாங்க. அது அண்டத்தில் 7 ஆதாரமாக இருக்கும், அது பிண்டத்தில். அண்டத்தில் அது 7 உலகமாக இருக்கும். இது இந்திரலோகம் இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லா உலகங்களோடையும் இங்கே நெட்வொர்க் இருக்குது. நமக்கு 7 உலகத்தோட நெட்வொர்க் பிண்டத்தில் இருக்கிறதுனால அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஆதி பிறந்ததுலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நடிகளை பார்த்து சொல்லு விடுறவன், நடிகளை ஒத்துக்கலைன்னா பாலிலால் குடிக்கிறவன், நடிகை பின்னாடி அலைகிறவன், பொண்டாட்டியை கைவிட்டு நடிகை பின்னாடி போகிறவன், இந்த நடிகைகள் மேலே, இந்த கூத்தாடிய மேலே, இந்த டான்ஸ்காரங்க, தெருக்கூத்து பண்ணுறவங்க, அந்த மாதிரி அந்த ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே இந்திரலோக இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அவன் இந்திரலோகத்துலேருந்து தான் வந்திருப்பான், திரும்ப அவன் இந்திரலோகத்துக்கு தான் போவான். அங்கே தான் ரம்பா உருவசி மேனகான்னு சொல்லுவாங்க. 2 பீஸில் டான்ஸ் ஆடுற பூரா இந்திரனுக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அவள் கீழே வந்துட்டு நயனதாரா, திரிஷா அப்படி இப்படின்னு பேர் வச்சுட்டு இங்கே ஆடுவாள். அவ்வளோதான். அது இந்திரலோகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்திரலோகத்துக்கு, நீங்கள் செத்தாலும் இந்திரலோகத்துக்கு தான் போவீங்க, அதை தாண்ட மாட்டீங்க. ரைட்டு. கவிதை எழுதுகிறவன், கட்டுரை எழுதுகிறவன், அழகாக நடிக்கிறவன், பேசுகிறவன், இப்போ என்ன மாதிரி ஆசிரியர்களாக குருமார்களாக இதெல்லாம் இருக்கவங்க சரஸ்வதியோட கடாட்சம் தொப்புள்கிட்ட இருக்கிறது. சுவாதிஸ்தானம் என்பது பிரம்மலோகம். பிரம்மலோகத்தோட அதிபதி பிரம்மன். அவருடைய சக்தி பேர் பிரம்ம நந்தினியாகிய சரஸ்வதி, கலைவாணி, சகல கலைகளுக்கும் அதிபதி. இப்போ இந்த கலைஞர்கள் எல்லாருமே, அது பட்டிமன்றம் பேசுகிறாங்க, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கவிதை எழுதுகிறவன், கதை எழுதுகிறவன், நடிக்கிறவன், பாடுறவன், எந்த கலையை ஒருத்தன் வெளிப்படுத்தினாலும் அவனுக்கு கலைவாணியாகிய சரஸ்வதியோட கடாட்சம்தான் வரும். இப்போ நான் கவனம் பண்ணுறேன்னா நான் அந்த பாட்டை தான் பாடி கூப்பிடுவேன். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழியம் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வராது இடர் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். இப்போ திருச்சிற்றம்பலம்னு சொல்லி அந்த மையத்திலேருந்து சரஸ்வதியை எனக்கு டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த திருச்சிற்றம்பலம் சொன்னீங்கன்னா தான் அதை இறக்குவானுங்க. நீங்கள் சும்மா இந்த சரஸ்வதியை கூப்பிட்டீங்கன்னா வராது. பாசல் அடிக்கணும். பொதுவாக அந்த ஆவியோட பேசுகிறவங்க அந்தோனியாரை கூப்பிடணுன்டுவாங்க. அந்தோனியார்னா வேறனும் இல்லை, அவன் கிறிஸ்தவன் தான் அந்தோனின்னு பேர் வச்சுட்டான். ஆக்சுவலாக தோணியப்பர் சீர்காழியில், அதாவது உலகம் எத்தனை முறை அழிந்து பூமி பிறந்தது, ஊழி பெயர்வு அப்படின்றதுக்கு இந்த சீர்காழி தான் உதாரணம். அதுக்கு ஒரு 7-8 பேர் உண்டு சீர்காழிக்கு. ஒரு தடவை பூமி அழிஞ்சு திரும்ப தோன்றும் போது சீர்காழி புதுசாக உண்டாகும். இன்றைக்கி அதுக்கு பேர் சீர்காழி. முன்னாடி அதுக்கு பிரம்மபுரம்னு ஒரு பேர் இருந்தது. தான் இது மாதிரி 7 பேர் வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே ஒரு முறை சிவன் இந்த பூமி அழியும் போது சிவனடியார்களை, ஹோலி சோல்ஸை காப்பாற்றுறதுக்காக தோணியில் ஏற்றிட்டு போனார். அதனால் கீழே பிரம்மபுரீஸ்வரர் இருப்பார், திரிபுர சுந்தரி அம்மை இருக்கும்.
மாடியில் அடுத்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தோணியப்பர் அம்மை இருப்பாங்க. அந்த தோணியப்பரைத்தான் அவன் கிறிஸ்தவன் அந்தோனிட்டான். அவ்வளோதான். ஆண்டனி அந்தோனின்னா அது இங்கேருந்து கொண்டு போனது, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு மேலே சட்டைநாதர் இருப்பார் இதில் கோபுரத்தில். அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறவர், சட்டத்தை முடிவு பண்ணுறவர் அவர் தான். சட்டநாதர், அவர் தான் சட்டைநாதர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்மம், கலைவாணி, சரஸ்வதி இவங்க தான் கலை உலகத்தில். இப்போ நம்ம பிறந்தோம்னா எல்லா உலகத்தையும் தான் இங்கே இருக்கும்போது அனுபவிப்போம். நான் ஆசிரியனாக இருக்கிற காலத்தில் பிரம்மத்துக்கு அடிமையாக இருந்தேன். அப்புறம் அடுத்து வைகுண்டம், அது இந்த வயிற்றின் நடுப்பகுதி, இந்த நெஞ்சல் முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான், அந்த பள்ளம்தான் சுவாதிஷ்டானத்தை தாண்டி மணிப்பூரகம் அப்படின்னு. அதிலே மணி இருக்குது. மணினா பணம்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு அம்பானி, அதானி, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை பற்றி உலகம் பூரா பேசுகிறோம். எனக்கு தான் அந்த கோடீஸ்வரங்கள் அப்படிலாம் ஆடம்பரமாக வாழ்வாங்க, தங்கத்திலே ஜோடிச்சிருப்பான், அதை பண்ணால் இதை பண்ணாலும் நம்ம படிக்கிறோம் இல்லையா. பூரா அந்த வைஷ்ணவ உலகத்துலேருந்து வந்தவனாக இருப்பான். பெரிய பெரிய கோடீஸ்வரன் பூரா வைகுண்டத்துலேருந்து வந்தவன் இருப்பான். அவனுக்கு திரும்ப வைகுண்டம் தான் விரும்புவான், சிவனை விரும்ப மாட்டான். எனக்கு விடுதலை அவனுக்கு பிடிக்காது, மறுபடியும் நம்ம பெரிய கோடீஸ்வரனாக வாழணும் தான் அந்த ஆசை, அப்படி பிடிச்சிக்கும். அப்போ நம்ம கோடீஸ்வரன் ஆகும்போது வைகுண்டத்தோட அந்த மகாவிஷ்ணுவோட உலகத்தோட அந்த புத்தியெலாம் நமக்கு வரும், அந்த தன்மை எல்லாம் வரும். அடுத்து ருத்ரலோகம், அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு நம்முடைய ருத்ரதேவன், பார்வதி தாய் உமாதேவி, துர்கை அப்படின்னு அதுக்கு பேர். உங்களுக்கு யமதர்மே, யமபடர்கள், சனீஸ்வரன், ராகு, கேது, அத்தனை போட்டு தள்ளுற அத்தனையும் அவர் கையில் தான் இருக்கும். அதனால தான் அவரை தான் எப்பயும் நம்ம கையில் பிடிச்சிக்கணும். அவர் தான் சிவனோட நேரடியாக இறைவனோட டைரக்ட் கனெக்ஷனில் இருப்பார். அதனால் இப்போ வணங்குற கழுத்தில் பாம்பு போட்டு வணங்குறதெல்லாம் ருத்ரதேவனை தான் வணங்குகிறோம். அவர் சிவ அம்சம், அதனால அவரை வணங்குகிறோம். இது வந்து நெஞ்சுக்குழியில் இருக்கும். ஏன்னா அதுதான் நெஞ்சை நிறுத்தினா தான் காலியாகிடுவான். காது கேட்கலன்னா காலியாக மாட்டான், கண்ணு தெரியலன்னு காலியாக மாட்டான், காய்கால் முடம்னா காலியாக மாட்டான். ஆனால் ஹார்ட் நின்றுச்சுன்னா காலியாகிடும். ஹார்ட்டில் தான் அவர் உட்காந்துருப்பார், தாண்டவம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் ருத்ர தேவன் இருக்கிற இடத்துல தான் டிசிப்ளின், லா அண்ட் ஆர்டர், ஒழுக்கம், கர்ம வினைகளை ஜாக்கிரதையாக கழிக்கணுன்றதில் கவனமாக இருக்குது. நாங்கள் எங்கள் கர்ம வினை களைதல் பயிற்சி நடத்தும் போது எங்களுடைய 3 நாள் பயிற்சியில் நடத்துவோம். அது ஏற்காட்டில் நடந்தாலும் சரி, மாமல்லபுரத்தில் இருந்தாலும் சரி, குற்றாலத்தில் இருந்தாலும், மதுரையில் எங்கே நடந்தாலும் செய்வோம். கடைசியாக கர்ம வினை களைதல் பயிற்சி. அப்போ ஐயா கால பைரவர்தான் கூப்பிடுவேன், சாமி வாங்க வந்து சுற்றி நின்று இதை காப்பாற்றுங்க, இவங்களுடைய கர்ம வினைகளெல்லாம் கொஞ்சம் அள்ளிட்டு போங்க, உங்களை அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அப்போ இது வந்து யாரெல்லாம் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்களோ, இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்னால் இவர் அங்கேருந்து வந்தவர், ருத்ர கைலாயத்துலேருந்து வந்தவர். அவருடையது கைலாயம்தான். உத்தர கைலாயம் வேறு, ருத்ர கைலாயம் வேறு. இந்த ருத்ர கைலாயத்துலேருந்து வந்தவங்க தான் ஆல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். எல்லா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போனவர் வந்தவர் எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் இருக்கவங்க, நீதிபதியாக இருக்கவங்க, அட்வொகேட்டாக இருக்கவங்க எல்லாரும் யாருக்கு கட்டுப்பட்டவங்கன்னா ருத்ர கைலாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், இதுதான் அந்த செக்ஷன். அங்கேருந்து வந்தவன் தான் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவான். இதுக்கு மேலே கழுத்துக்கு வரும்போது தான் ஆன்மீகத்துக்கு எல்லைக்குள்ளே உள்ள நுழைகிறோம், அந்த வாசலை நுழைகிறோம். இங்கே இருக்கக்கூடிய மகேஸ்வரன் மகேஸ்வரி வந்து தெளிவுசை தலைவர். சொல்லுங்கள், தெளிவுசை தலைவர். நம்ம மாயை திரைகளை அகற்றி முன் ஜென்மத்தில் என்ன பண்ண, இந்த பிரச்சனைக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு இப்போ சொல்லிக்குவாங்க. நான் யாருக்கும் ஒரு எறும்பு கூட தீங்கு நினச்சதில்லை, எனக்கே இப்படி வருதுன்னு புலம்புவாங்க. நீ இப்போ செஞ்சுருக்க மாட்ட, போன ஜென்மங்களில் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாததை மூடி வச்சுருக்கானே. ஒரு ஸ்க்ரீனாக ஓப்பன் பண்ணுவான். 1வது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணவும் ஒரு ஞானம் வரும். 2nd ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணவும் அந்த ஞானம் இன்னும் விரிவாகும். 3வது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டான்னா நீ ஏறத்தாழ ஒரு பெரிய குருவாக மாஸ்டராக மாதிரி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருவேன். உனக்கு குரு பட்டம் கொடுத்துருவேன், சத்குரு, வெங்காய குரு, வெள்ளைப்பூட்டு குருன்னு நீ பேர் வச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன்.
அதே கமர்ஷியலாக கார்ப்பரேட் சாமியார் ஆயிடுவேன். 3 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாலே போதும். ஆனால் ஓப்பன் பண்ணி 7 ஸ்க்ரீனு. எத்தனை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாலும் ஈசனை தவிர எதையும் நினைக்காம, அதை கமர்ஷியலைஸ் பண்ணாமல், அதை வச்சு மக்களை ஏமாற்றாமல், நீ அப்படியே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். இருந்தால் தான் மகேஸ்வரி ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு புருவ மத்திக்கு வரும்போது கௌமார பீடம், முருகப்பெருமானுடைய பீடம், ஞான பீடம் அது. அதனால் அங்கே இருக்க தேவதைக்கு பேர் சதாசிவம் மனோன்மணி. மனம் ஒளியாக மாறும், மணியாக மாறும். மனம் மணியாக மாறுற இடம் தான் மனோன்மணி. சதா சிவலயத்திலேயே அந்த இருக்கும். அது அருள் விளையிற இடம். கண்ட வரைக்கும் உங்களுக்கு டுவாலிட்டி இருக்கும். இருப்போமோ போவோமோ வருமோ வராதோ இப்படி சந்தேகம் இருக்கும். இங்கே வந்தாச்சுன்னா ப்ளிஸ் வந்துடும். யாருக்கு வேணாலும் என்ன வர வேணாலும் கொடுக்கலாம். அது அங்கே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் நினச்சிங்களாலும் நடக்கும். அது அந்த கான்ஷியஸ் புருவ மத்திக்கு கௌமார பீடத்துக்கு வரணும். இங்கே தான் கௌமார பீடம், அது ஆக்ஞா பீடம். அதுக்கு 18 பேர் இருக்குது. என்னுடைய பயிற்சி வகுப்பு நோட்ஸில் ஐயா கொடுத்துருப்பேன். அதுதான் சொல்லுவேன். இப்போ என் பயிற்சி வகுப்பு நோட்ஸு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. உலகத்தில் எவனும் விரித்து சொல்லாத விஷயத்த உங்களுக்கு நோட்ஸாக கையில் கொடுத்துருக்கேன். இந்த பீடத்துக்கு எத்தனை பேர் இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? நீ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் உனக்கு கிறிஸ்தவமும் இதை சொல்லியிருக்கு, இஸ்லாத்தும் இதை சொல்லியிருக்கு, இந்து சமயத்தில் இத்தனை பேர் வச்சு இதை சொல்லியிருக்காங்கன்னு. அவன் இங்கே சொல்லிவிட்டு சலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறான்? இவன் ஏன் பிதான்னு இங்கே காமிக்கிறான்? நீ ஏன் பொட்டு வைக்கிற? நீ ஏன் திண்ணீர் வைக்கிற? மந்திரிகை முட்டா பயிலுங்க ஸ்கூலுக்கு வரும்போது திண்ணீர் புசாவோ நாமம் படாவா? டே போடா, நீங்கள்லாம் மந்திரிங்க, மூஞ்சும் முகரையும் யோசிக்கணும்டா. ஐக்கியம் வேணும். உனக்கு அறிவு இல்லைன்னு நாங்கள்லாம் எதுக்கு உட்காந்துருக்கோம்? உங்களை நம்பிட்டா உட்காந்துருக்கோம்? உங்களை நம்பிட்டு உட்காரதா இருந்தால் அந்த பட்டிமன்றம் வெட்டிமன்றம் பேசுகிறேன், உங்கள்கிட்ட நாக்கு தொங்க போட்டு காசு கொடுப்பீங்க, ஏதாவது பதவி கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் அங்கே இப்போ ஏதாவது அவார்டு கொடுப்பீங்க, ரிவார்டு கொடுப்பீங்கன்னு அங்கே தானே உங்கள்கிட்ட தானே காலடியில் கிடப்பேன். நாங்கள் டோன்ட் கேர்னு உட்காந்துருக்கோம்ல, அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். டோன்ட் கேர்னு ஒருத்தன் சொல்கிறான்னாலே அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். இல்லாட்டி குளத்தூரில் குப்புற கவுந்துருவேன், என் மேலே கேஸ் போடுவேன். மவனே அன்றைக்கே சொன்னேன், டேய் மதுரை ஆதீனத்து மேலே கேஸ் போடுற, திருஞான சம்பந்தன் மேலே கேஸ் போட்ட மாதிரி ஏன் வச்சுக்கோ. திருஞான சம்பந்தர்னா அண்டா அதிரும், அந்த ஆதீனத்து மேலே நீ கேஸ் போடுற. ஏன்? உன்னை நீ செய்கிறது தப்புன்னு சொன்னதுனால. முருகர்னா சூரசம்ஹாரி, தளபதி. சும்மா தடிக்க விழுகிற நாயெல்லாம் தளபதின்னு பேர் வச்சுருக்கேன், முட்டா பயிலுக. உண்மையான தளபதி முருகப்பெருமான் தான், சூரசம்ஹாரம் பண்ணவன். இன்றைக்கி நம்ம கர்ம வினையை சூரசம்ஹாரம் பண்ணுறவன் முருகர் தான் பண்ணணும். சகல வினை அறுத்தறிகிறவன் அவன்தான் உண்மையான தளபதி. விளங்குதா? அந்த பீடம், அந்த கௌமார பீடம், அந்த முருகரை வணங்குற சிறவை ஆதீனம்ன்றது ஒரு கோயம்புத்தூரில் பெரிய ஆதீனம். அந்த ஆதீனத்து மேலே கேஸு. இது பெயிலில் வர முடியாதபடி என் மேலே என்ன கேஸ் போட்டான்னு அதே கேஸு. மதுரை ஆதீனம் என்ன கேஸ், அதே கேஸு. என்னடா டேய், நீயே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாவம். நீ சொன்னதை கேட்டால் தான் அவனுக்கு சம்பளம், ப்ரமோஷன், அது இது ட்ரான்ஸ்ஃபரு தொல்லை இல்லாமல் இருக்குன்ட்டு சொன்னது கேட்பாங்க. சொல்கிற உனக்கு தான் அறிவு வேணும். இது மாதிரி செஞ்சாலாம் எப்படி கவுண்டான்னு பார்க்கணும். ஒரு வார்த்தையில் கவுந்துருவானுங்க. நாங்கள் சாபம் கொடுத்து நீ வாழ்ந்துருவியா? உங்கள் வம்சம்தான் வாழுமா? உனக்கு வேண்டுமா சாபம் கொடுப்போம், 7 ஜென்மத்துக்கு கொடுப்போம். நாங்கள் கை வச்சு நான் கொடுத்துருவோம். ஏன்? நாங்கள் கண்டத்தை கடந்து கௌமார பீடத்தில் இருக்கோம், சக்திகிட்ட போக போகிறோம். அது இந்த வகிடு அருட்சக்தியோட பீடம், 6வது ஆதாரம். அங்கே போகணும். அப்படி போக போக அது இப்போ பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கௌமார பீடத்துலேருந்து அவங்க தான் சுத்தமாயா உலகத்திலேருந்து வந்த பெரிய ஞானிகள், மகான்கள், சக்தி அம்சத்துலேருந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் பெரிய சாமியார்களாக இருப்பாங்க, சித்தர்களாக, ரிஷிகளாக, முனிவர்களாக. வாலை புவனேஸ்வரியை வணங்கி பெரிய சித்தர்களாக, முனிவர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அம்மையிட்டேருந்து வந்தவங்க. அப்புறம் அப்பன்ட்டேருந்து வர்றவன் அவன் டவுன்லோட் பண்ணி அவன் சுந்தரர், மாணிக்கவாசர்னு கொடுக்கணும், வள்ளலார். அப்படி கொடுத்தா அவங்களாம் ஆதிசங்கரர், இப்படி ஆஞ்சநேயர்,
இப்படியே பெரிய அவதார புருஷர்களை ஈசன் இறக்குவார். அவர் அவரே அந்த சுரூபமாக இருப்பார். ஆஞ்சநேயர்னா சிவஸ்வரூபந்தான், மாணிக்கவாசகர் சிவஸ்வரூபம். அதனால தான் மாணிக்கவாசகர் கட்டிய திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் லிங்கமே இருக்காது, ஆவுடையார் இருக்கும். லிங்கமாக இருக்கிறவர் மாணிக்கவாசகர் தான். அதுதான் அதெல்லாம் பார்க்கணும். திருப்பெருந்துறையெல்லாம் போய் ஐயாலாம் போய் சிவபுராணத்தை பாடி சத்தமாக பாடி ஒரு வித்தியாசமான கோயில் அந்த கடற்கரையில். ஓகே, அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த உலகத்துலேருந்து வந்தீங்க, அடுத்து எந்த உலகம், நீங்கள் சொல்லி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு தாண்ட மாட்டீங்க. நீங்கள் நான் கவிஞன், நான் பேச்சாளன், நான் அப்படிப்பட்ட நடிகன், அப்படி இப்படின்னு அந்த மப்பில் இருந்தீங்கன்னா பிரம்மலோகத்தை விட்டு அசர மாட்டீங்க. உன் செல்வத்தை வச்சுட்டு இந்த 2.5 கோடி ரூபா, இந்த கார், இந்த காடி 7.5 கோடி ரூபா, இவ்வளோ வைரம், இவ்வளோ தங்கம், இவ்வளோ இதே நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அதை போய் துபாயில் ஒழிச்சு வைக்கிறதா, இந்தோனேஷியாவில் ஒழிச்சு வைக்கிறதான்னு இதே காலையில் இருந்தீங்கன்னா நீ வைகுண்டத்தை தாண்ட மாட்டேன். விளங்குதா? அப்புறம் ருத்ரனை, நீ பயம் இருந்தது, பற்று இருந்ததுன்னா ருத்ரனை தாண்ட மாட்டேன். இங்கே கண்டம் வரும்போது உனக்கு மாயை விலகும், திரை விலகும். 7 திரையை விலக்கி அற்பெருஞ்சோதி தரிசனத்தை வள்ளல் பெருமான் காட்டினது என்னன்னா, மகேஸ்வரன் மகேஸ்வரி உனக்கு ஸ்க்ரீனை விளக்குவாங்க. ஞானம் வர வர ஒரு ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகும். 3 ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அருள் பீடத்துக்கு வந்துடுவீங்க, சதாசிவ மனோன்மணி பீடத்துக்கு வந்துடுவீங்க. இன்னும் 2 ஸ்க்ரீன் ஒதுங்கிச்சுன்னா நீ சித்தரா, முனிவரா, மிராக்கிள் செய்கிறவங்களா, அற்புதம் செய்கிறவங்களாகவும், சித்துகள் செய்கிறவங்க மாதிரி அம்மையோட இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் அப்பனுக்கு ஒரு தாவு தான் சகசிரார பீடத்துக்கு போகிறது. அதனால் எல்லோரும் வேறு வேறு உலகத்துலேருந்து வந்திருப்பீங்க. உங்கள் லட்சியம் சிவனாக இருக்கணும். அதனால தான் நான் பயிற்சி வகுப்பில் சொல்லும்போது அந்த மகர ஒலி பயிற்சின்னு ஒன்று கொடுப்போம், பிராமரி பிராணாயாமம்னு. அதை அங்கே யோகா கிளாஸுகளில் சொல்கிறது சும்மா பிராமரி பிராணாயம்னா மூச்சை அப்படி இழுத்துட்டு காதை பொத்திட்டு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒன்று சங்கை அடுத்த உனக்கு ஊதக்கூடாது, உன் சங்கை நீயே ஊது. முதல் சங்கு இந்திரனுக்கு, 2வது சங்கு பிரம்மனுக்கு, 3வது சங்கு விஷ்ணுவுக்கு, 4வது சங்கு ருத்ரனுக்கு, 5வது சங்கு மகேஸ்வரன் மகேஸ்வரிக்கு, 6வது சங்கு கௌமார பீடத்துக்கு, 7வது சங்கு சக்திக்கு ஊது. சிவத்திட்டு தான் போவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அந்த பயிற்சி வாசியோக பயிற்சி கொடுக்கும்போதே 7 சங்கு 7 ஆதாரத்துக்கு ஊது, 7லையும் நான் தங்க மாட்டேன், என் குணத்தான் ஆகிய 8வது பீடத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை பயிற்சி அழகாக செய்யணும். செஞ்சோம்னா எல்லாத்தையும் தாண்டி போயிடலாம். அதனால் எந்த உலகத்துலேருந்து வந்தால் நம்மகிட்ட என்ன புத்தி இருக்குது, இதில் தேங்கிறதா அடுத்த உலகத்துக்கு போகிறதா. சமயத்தில் டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருவான். நீங்கள் ருத்ரலோகத்துலேருந்து வந்திருப்பீங்க, ஐபிஎஸ்ஸாக வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஞானத்தினால மகேஸ்வரனை தாண்டி சதாசிவத்தை தாண்டி நீங்கள் பெரிய சித்தனாகி சக்தி அம்சத்துக்கு போயிடுவீங்க. டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் கொடுத்துட்டான்னா வள்ளலார் மாதிரி பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க, டிஸப்பியர் லெவலுக்கு வந்துடுவீங்க. போல பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய பெரிய நீதிமான்கள், நீதியரசர்கள் எல்லோரும் பெரிய சித்தர்களாக உட்காந்துருக்காங்க. அங்கே திருவண்ணாமலையில் எல்லாம் பார்த்தா அப்படியே சாஞ்சிருப்பான், தாடியும் கிடியுமா சடாமுடியோடு படுத்திருப்பாங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் பாவம் அப்புறம் அணி சோத்துக்கு இல்லாதவன் நினச்சிட்ருப்போம். அவன் பெரிய நீதிபதியாக இருந்திருப்பான், பெரிய ப்ரொஃபஸர், பெரிய முதல்வர், பிரின்ஸிபாலாக இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய அஃபீஷியல்ஸாக இருந்திருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் தான் இப்போ சித்தர்களை அலைகிறாங்க. இதெல்லாம் என்னென்னா ப்ரமோஷன் கொடுத்து உயர்ந்தவர்கள். கான்சியஸாக வச்சுக்கோங்க. எந்த உலகத்துலேருந்து வந்தேன்னு முடிவு பண்ணுங்கள். எங்கள் சிவனை தவிர நீங்கள் நிற்க மாட்டேன், எங்கேயும் தேங்க மாட்டேன், ஒரே உறுதியாக இருக்கணும். அந்த உறுதியோடு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா வெற்றியும் நிச்சயம், விடுதலையும் நிச்சயம், வெற்றி நிச்சயம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கவனகர் ஐயாவின் நெட்வொர்க்கை பெறவும், அதன் வழியே அப்பன் ஆதிசிவனின் நெட்வொர்க்கை பெறவும் உடனடியாக கவனகர் கர்ஜனை அபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.